கதை நேரம். நகைச்சுவை கதைகள். பிச்சைக்காரர் ராஜா. கிமு 540 வடக்க இருந்த வாதாபி நகரத்தை அம்மாடி புலிகேசி அப்படிங்கிற மன்னன் ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தான். இந்த மன்னனும் அவனோட மந்திரியும் எப்பயும் நடைபயிற்சி போகிறது வழக்கம். அப்படிதான் ஒரு சமயம் இந்த 2 பேரும் ஒரு நாள் சாயந்தரம் நடைபயிற்சி போனாங்க. ஒரு ஆத்தங்கர ஓரமா இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கொடியில வெள்ளரிக்காய் காய்ச்சி தொங்குறத பார்த்த இந்த ராஜாவோ, யோ மந்திரியாரே, அந்த வெள்ளரிக்காயை கொஞ்சம் பறிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த மந்திரியும் அதை பறிக்க போனாரு. அங்கேயோ இந்த மரத்துக்கு பக்கத்திலேயே கண் தெரியாத நபர் ஒருத்தரும் உக்காந்து இருந்தாரு. அங்க யாரோ நடக்கிற சத்தம் கேட்டு, ஐயா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, இந்த மந்திரியும், நீங்க யாரு, நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன, நானு இந்த நாட்டோட மந்திரி, இந்த வெள்ளரிக்காய பறிக்க போறேன் அப்படின்னு சொன்னான். இந்த மந்திரி அப்படி சொன்னதும் இந்த கண்ணு தெரியாத நபரோ, ஐயா அது வெள்ளரிக்காய் கிடையாது, அது கும்மாட்டிக்காய், அதை தின்னா வாந்தி தான் வரும் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட இந்த ராஜாவோ, அட மந்திரியாரே, அதை கொஞ்சம் பறிச்சு சாப்பிட்டு பாருங்க, வாந்தி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். வேற வழி இல்லாம இந்த மந்திரியும் அந்த காயை பறிச்சு சாப்பிட்டாரு. உடனே இந்த மந்திரிக்கு கொமட்டிக்கிட்டு ஒரே வாந்தியா வந்துடுச்சு. அதை பார்த்ததும் இந்த ராஜாவோ ஆச்சரியப்பட்டு போய், ஆஹா ஐயா கண்ணு தெரியாதவரே, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவரோ, மன்னா என் பேரு கண்ணாயிரம் அப்படின்னு சொன்னான். உடனே, ஆஹா கண்ணாயிரம், என் மந்திரி ஒரே கொமட்டிக்கிட்டு வாந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கான், இப்ப இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்க, இந்த கண்ணாயிரமோ, மன்னா இதோ பக்கத்திலேயே ஒரு கை மாதிரி பச்சை இலை ஒண்ணு இருக்கும், அத கையில கசக்கி மந்திரியோட வாயில விட்டா வாந்தி நின்னுடும் அப்படின்னு சொன்னாரு. இந்த ராஜாவும் அப்படியே பண்ண மந்திரிக்கு ஒரு வழியா அந்த வாந்தி நின்னு போச்சு. மந்திரிக்கு அப்பதான் போன உசுறு திரும்பி வந்துச்சு. எப்பா மன்னா, கொமட்டிக்கிட்டு வந்ததுனாலதான் இந்த காய்க்கு குமாட்டி காய்னு வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னான். உடனே இந்த ராஜாவும் அந்த கண் தெரியாத நபரை பார்த்து, என் கண்ணாயிரம், உனக்கு தான் கண்ணு தெரியாது, எப்படி சரியான தீர்வு சொன்ன அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவரோ, மன்னா இந்த நாட்டுல எங்க பார்த்தாலும் பசியும் பட்டினியுமா இருக்கு, அப்படி இருக்கும்போது எவனாவது வெள்ளரி பிஞ்ச விட்டு வைப்பானா, எப்பயும் இயற்கை ஒரு நோய் கொடுக்கிற காயை கொடுத்தா கடவுள் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மாற்று மருந்த வச்சிடுவாரு அப்படின்னு சொன்னான். இத கேட்ட இந்த மன்னனுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா கண்ணாயிரம், உன்னோட அறிவு கூர்மையை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்தா ஒரு செப்பு காசு வச்சுக்கோ, இதை எடுத்துக்கிட்டு அரண்மனையோட கிழக்கு வாசலுக்கு போ, அங்க உனக்கு பட்ட சாதம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு மகிழ்ச்சியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வெளியூர் வியாபாரி இந்த மன்னர்கிட்ட வந்தான். மன்னா என்கிட்ட வைரம் நிறைய இருக்கு, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். ஆனா அந்த வைரம் உண்மையானதா போலியானதா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இந்த ராஜாவுக்கு ஒரே குழப்பம். உடனே தன்னோட மந்திரிய கூப்பிட்டாரு. ஏற்கனவே ஒரு தடவை வாந்தி எடுத்த அனுபவம் இருந்ததால, ஆஹா இந்த வைரத்தை ஏதாவது முழுங்கி தொலைக்க சொன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு பயந்துகிட்டு இந்த மந்திரியும், எனக்கு தெரியாது மன்னா அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இந்த மன்னரோ, சரி மந்திரி, உனக்கு தான் தெரியாதுன்னு தெரிஞ்சு போச்சே, போய் அந்த கண்ணாயிரத்தை கூட்டிட்டு வா, அவன்தான் சரியான காரண காரியத்தோட சரியா பதில் சொல்லுவான் அப்படின்னு சொன்னாரு. இந்த மந்திரியும் போய் கண்ணாயிரத்தை கூட்டிட்டு வந்தாரு. அவனை பார்த்த இந்த ராஜாவோ, கண்ணாயிரம், இந்த வியாபாரி ஒருத்தன் நிறைய வைரம் கொண்டு வந்திருக்கான், இதெல்லாம் நிஜமானதா இல்ல போலியானதா அப்படிங்கறத கண்டுபிடிக்க எனக்கு கஷ்டமா இருக்கு, உனக்கு ஏதாவது வழி தெரியுமா
அப்படின்னு கேட்டாரு. உடனே இந்த கண்ணாயிரமோ மொத்த வைரத்தையும் எடுத்துக்கிட்டு மத்தியான வெயில்ல கொண்டு போய் வச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அதையெல்லாம் கையில எடுத்து பிரிச்சு, மன்னா இதோ இதெல்லாம் வைரம், மத்ததெல்லாம் கண்ணாடி அப்படின்னு கொடுத்துட்டான். இத பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வெளிநாட்டு வியாபாரியோ, ஐயோ மன்னா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன், வேணா நீங்க எல்லா வைரத்தையும் இனாமா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு அங்கிருந்து நழுவிட்டான். இத பார்த்த இந்த மன்னருக்கோ இன்னும் ஆச்சரியம். அட கண்ணாயிரம், எப்படிப்பா இதை நீ கண்டுபிடிச்ச, கொஞ்சம் விவரமா சொல்லு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவனும், மன்னா, வெயில்ல வைரம் சூடாகாது, ஆனா கண்ணாடி சூடாகும், அதனால சூடானதையெல்லாம் கண்ணாடின்னும் சூடாகாததையெல்லாம் வைரம்னும் பிரிச்சேன் அப்படின்னு சொன்னான். இந்த விளக்கத்தை கேட்ட மன்னரோ இன்னும் பயங்கர சந்தோஷமாயிட்டாரு. உடனே தன் பக்கத்துல இருந்த ஒரு பையில கைய விட்டு அதுல இருந்து திரும்பவும் ஒரு செப்பு காசை எடுத்து இந்த கண்ணாயிரத்துக்கிட்ட கொடுத்து, கண்ணாயிரம், இதை எடுத்துக்கிட்டு மேற்கு வாசலுக்கு போ, அங்க போய் இந்த செப்பு காசை கொடுத்தேன்னா உனக்கு பட்ட சாதம் கொடுப்பாங்க, பயங்கர சந்தோஷமா இரு அப்படின்னு அனுப்பி வச்சாரு. இதுக்கப்புறம் சில மாசங்கள் போச்சு. இந்த மன்னரோ தன் மகனுக்கு கல்யாணம் பண்ண வரன் தேட ஆரம்பிச்சாரு. பக்கத்து நாடுகள்ல இருந்தெல்லாம் இளவரசி கொடுக்க தயாராக இருந்தாங்க. இந்த ராஜாவோ யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு வழக்கம் போல அவரோட மந்திரி கிட்ட கேட்டாரு. அவரோ, மன்னா, எல்லா இளவரசிகளும் நம்ம இளவரசருக்கு பொருத்தமா தான் இருப்பாங்க அப்படின்னு பொத்தாம்பொதுவாக ஒரு பதில சொல்லிட்டாரு. ராஜா பார்த்தாரு, இந்த மந்திரி வேலைக்காக மாட்டான், ஏ மந்திரி, நீ போய் கண்ணாயிரத்தை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. கண்ணாயிரமும் வந்தான். அங்க வந்தவங்கிட்ட இந்த ராஜாவும் எல்லா விஷயத்தையும் சொல்லி தனக்கு ஒரு தீர்வு சொல்லும்படி கேட்டாரு. கண்ணாயிரமும் சொல்ல ஆரம்பிச்சான். மன்னா, நீங்க பக்கத்து நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்டு ராஜாவோட பொண்ணை பாருங்க. அந்த ராஜா உங்க சம்மந்தி ஆயிட்டாருன்னா பக்கத்து நாட்டு ராஜா உங்க 2 பேருக்கும் நடுவுல இருப்பான். அப்போ எல்லை பிரச்சனையே வராது. பெண்ணை கொடுத்ததால இடைப்பட்ட பகுதியில பிரச்சனை வராம அந்த நாட்டு மன்னனும் பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட இந்த புலிகேசிக்கு ஒரே குஷி. சபாஷ் கண்ணாயிரம், நீ கலக்கிறப்போ, இந்தா இன்னொரு செப்பு காசு வச்சுக்கோ, அரண்மனையோட வடக்கு வாசலுக்கு போ, பட்ட சாதம் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னாரு. இந்த கண்ணாயிரமும் அங்கிருந்து கிளம்பிட்டான். திரும்பவும் கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் இந்த ராஜா கண்ணாயிரத்தை தன்னோட அந்தரங்க ஆலோசனை அறைக்கு வர சொன்னாரு. கண்ணாயிரம், நான் உன்னை ஒன்று கேட்பேன், சரியான காரண காரியத்தோட சொல்லு அப்படின்னு சொன்னாரு. இந்த கண்ணாயிரமும் சரின்னு சொன்னான். என் கண்ணாயிரம், என்ன இந்த ஊர்ல எல்லாரும் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன்னு எனக்கு பின்னாடி திட்டிக்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்க? போன தடவை எங்கேயோ வெளியே போனும்போது என் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் தூரமா என்னை பிச்சைக்காரன் திட்டிட்டு ஓடிட்டான். என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. அதனால இதுக்கு நீ என்ன சொல்ற? சரியான ஒரு பதில் சொல்ல அப்படின்னு கேட்டாரு. இந்த கண்ணாயிரமும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தான். எந்த பதிலும் பேசல. இந்த ராஜாவும் திரும்பவும் கேட்டாரு. கண்ணாயிரம் அமைதியா பதில் சொன்னான். மன்னா, நீங்க திரும்ப திரும்ப கேட்கறதால சொல்றேன், நீங்க நிஜமாலே பிச்சைக்காரன் தான், அதுல சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த ராஜாவுக்கோ தூக்கி வாரி போட்டுருச்சு. ரொம்ப வருத்தமும் ஆயிடுச்சு. அட கண்ணாயிரம், ஏண்டா என்னை பார்த்து இப்படி சொன்ன அப்படின்னு ரொம்ப வருத்தமா கேட்டாரு. மன்னா, முதல்ல குமாட்டிக்காய பத்தி சொன்னேன், நீங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்க. ஆனா கொடுத்தது பட்ட சாதத்துக்கான ஒரு செப்பு காசு. நிஜமான ராஜாவா இருந்தா கையில இருந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்திருப்பாரு. அப்புறம் கோடி கணக்குல வைரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி செஞ்சேன். இதே நிஜமான ராஜாவா இருந்திருந்தா கழுத்துல இருந்த வைர மாலையவே எடுத்து கொடுத்திருப்பாரு. ஆனா நீங்க கொடுத்ததோ பட்ட சோத்துக்கான செப்பு காசு. அப்புறம் 3வது தடவையா
ஒரு ராஜ்யமே உங்களோட கைக்கு வர்றதுக்கு வழி சொன்னேன். உண்மையான ராஜாவா இருந்தா 4 கிராமத்தையே எழுதி கொடுத்திருப்பாரு. ஆனா நீங்க கொடுத்தது வடக்கு வாசல் பட்ட சோத்துக்கான செப்பு காசு. ஆக சோத்தை தாண்டி உங்களோட எண்ணம் போகவே இல்லை. உலகத்திலேயே பெரிய விஷயம் சோறு தான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இதுல இருந்தே தெரியலையா நீங்க பிச்சைக்காரன்னு? ஏன்னா உங்களோட புத்தி செப்பு காசுலையும் பட்ட சோத்தோடையும் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல உங்களுக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா. கண்ணாயிரம் சொன்ன பதில்ல இருந்த விஷயம் உண்மைன்னு படவே இந்த ராஜாவோ வெட்கப்பட்டு தலை குனிஞ்சாரு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒருத்தர் சிக்கனமாக இருக்கலாம், ஆனா கஞ்சத்தனத்தோட இருக்கக்கூடாது. ஒருத்தர் யாரு அப்படிங்கறத அவங்க கிட்ட இருக்கிற பணமோ சொத்தோ பதவியோ தீர்மானிக்கிறது கிடையாது. அவங்களோட எண்ணங்கள் தான். அதுவும் குறிப்பா அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுற எண்ணம். அந்த எண்ணங்கள் தான் ஒருத்தர் யார் அப்படிங்கறத தீர்மானிக்குது. சரியா? அவ்வளோதான்.